ஜாழ்ப்பாணத்தில் உள்ள கோண்டாவில் அம்மாச்சி உணவகத்துக்கு முன்னால் இன்றைக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஒன்று நடந்தது. வேனில் வந்தவங்க பார்த்தீங்களா, சைக்கிளில் போன ஒரு அண்ணாக்கு, அவருக்கு ஒரு 40-45 வயசு வருமானு சொல்லி நினைக்கிறேன். அவருக்கு பார்த்தீங்கன்னா இடிச்சு அவருக்கு தலையிலாம் சும்மாடி ரித்தம் ஓடி கிடக்குது. ரோட்டில் சரி, மெயின் ரோட், இங்காலையும் அங்காலையும் ரித்தம் அவ்வளோத்துக்கு ஓடி கிடக்குது. அந்த இடத்துல நிறைய நிறமந்தால் இருந்திருக்கு, ஒருத்தரும் தூக்க போயில்லை. அந்த நிறைய நேரம் இருந்திருக்கு, ஒருத்தரும் தூக்க போயில்லை. மெயின் ரோடு நம்மளுக்கு தெரியும் எவ்வளோ பேர் அந்த இடத்துல நின்றுருப்பாங்கன்னு சொல்லி, ஒருத்தர் நிறைய தூக்க போயில. அதுக்கு பிறகு தான் ஒன்று ரெண்டு ஆட்கள் எல்லாம் வந்து சேர்ந்து ஆட்டோக்களை மறைக்க ஒரு ஆட்டோ நிற்கல. பேன் சாரதி, பேன் ஓடின டிரைவர்கிட்ட கேட்க அந்த ஆள் ஒரு ஓமன்னு சொல்லி வேற, ஃபர்ஸ்ட்டுக்கு வேணாம் சொல்லி பிறகு ஓமன்னு சொல்லி வேற, பேனுக்குள்ளே இன்னும் ஒரு ஆள் இருந்தவர். நான் நினைக்கிறேன் அவர் பார்த்தீங்கன்னா ஓனராக இருப்பேன் சொல்லி. சீட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ரத்தம் படிஞ்சிருந்தானே, அதுக்காக பார்த்தீங்கன்னா அந்த ஆளை தூக்க ஏற்ற மாட்டம் மாதிரி விட்டுட்டாங்க. அதுக்கு பிறகு ஆட்டோவில் வந்த ஒரு அண்ணன் ஒரு ஆள் தான் நிறைய நேரத்துக்கு பிறகு நிறைய நேரம் ரத்தம்லாம் ஓடி அப்படி இதாக இருக்குது, பார்க்க மாட்டீங்க அந்த இடம். பார்த்தீங்கன்னா தலையெல்லாம் உங்களுக்கு சுற்றும். நிறைய நேரத்துக்கு பிறகு ஆட்டோவில் வந்த ஒரு அண்ணா தான் ஏற்றினவர். ஏற்ற ஆட்டோக்குள்ள முதல் ஒரு ஆளை வேறு பிடிச்சி இழுத்து, உங்களுக்கு ஏற்றத்தானே வேணும், அதுக்கு ஒரு அண்ணா போய் இழுத்து ஆளை ஏற்றிட்டார் உள்ளுக்கு. அப்போ காலை பிடிச்சி வச்சுருக்கேன். ஆட்டோ சின்னன், ஆளை ஏற்றுற கஷ்டம், அது உடம்பான ஆள், கொஞ்சம் இதான ஆள். அப்போ பெடியல் எல்லாரையும் காலை பிடிக்கிறதுக்கு கேட்குறாங்க. அந்த இடத்துல ஒருத்தரும் ஆட்டோவில் ஏறி போகிறாங்க இல்லை ஹாஸ்பிட்டலுக்கு. அந்த இடத்துல பொம்பளை பிள்ளைகளை பற்றி எத்தனை விதமாக கதைப்பீங்க. ஒரு பொம்பளை பிள்ளை 25 வயசு இருக்கு வந்து அந்த ஆட்டோவில் ஏறி அவர்கிட்ட காலை பிடிச்சி ஏற்றி கொண்டு போகுது. தமிழாக்கள் சரியான கேவலமாக இருக்குது. சீரியஸ் சொன்னால் சரியான கேவலமாக இருக்குது. எங்கண்ட இனத்தை பார்க்க இனக்கேண்டை கேவலமாக இருந்தது. அந்த இடத்துல ஒன்று யோசித்தேன், உண்மையாக மக்களையும் மண்ணையும் நேசிக்கிறவங்க எல்லாம் செத்துட்டாங்கன்னு அன்றைக்கு தான் எனக்கு விளங்கிச்சு. இல்லை இருந்திருந்தா அப்படியா நாட்கள் ஒருத்தருமே இல்லை. போராட்டத்தோட என்ன சொல்ல, எந்த மண், எந்த நாடு, எந்த அம்மா அப்பா, எந்த உறவுகள் நினைச்சலாம் பூனாக்கள் எல்லாம் பார்த்தீங்களா போயிட்டாங்களானே. இப்போ உள்ள நான் எங்களை கூட்டமெல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சுயநலவாதிகள் தானே. அப்போ தான் நினைச்சேன். அதெல்லாம் இரத்த வெள்ளம் அவ்வளோத்துக்கு அந்த இடம் பார்க்க மாட்டீங்க நீங்கள். என்னன்னு சொல்ல, அப்படி ஒரு இடம், அவ்வளோ மெயின் ரோடுன்னு உங்களுக்கு தெரியும். அவங்கள அவ்வளோத்துக்கு சனம் நிற்குது. இங்கால பக்கம் அவ்வளவு சனம். ஒருத்தர் கூட முதல் வரையே இல்லை. அதுக்கு பிறகு லேட்டாக வந்து ஒன்று ரெண்டு வந்து ஆக்கிட்டு இருக்கிறேன். அவையெல்லாம் சேர்ந்து தான் ஏற்றிக்கொண்டு போனது. அதுவும் பார்த்தீங்கன்னா பேனில் வந்தவங்க ஃபஸ்ட்டாக யோசிச்சிருக்கணும், ஏற்றணும்னு சொல்லி. எங்களோட மக்கள் தமிழாக்கள், எங்களோட மக்கள் எத்தனையோ போராட்டம், எத்தனையோ வழிகளை பார்த்த மக்கள், முன்னால் நின்று நான் செய்ய வேண்டிய வேலை. கடைசியில் ஒரு பொம்பளை பிள்ளை வந்து, எத்தனை கதைப்பீங்க, ஒரு பொம்பளை பிள்ளை வந்து அந்த அவரை பார்த்தீங்கன்னா ஆட்டோவில் ஏற்றி கொண்டு போனவ கடைசியாக ஏறி. அந்த பொம்பளை பிள்ளை கூட அவ்வளோத்துக்கு கேவலமாக இல்லை. நீங்களாம் மனுஷரான மாதிரி பார்த்து கொண்டு போனவா. அக்காக்கள் நிறைய பேர் நின்று அவையெல்லாம் பார்த்தீங்கன்னா கேவலமாக பார்த்தா இன்னும் ஏற்ற தெரியாத மாதிரி பார்த்து ஏற்றி இருக்கலாமே அதுன்னு சொல்லி காய்ச்சி. அம்மாச்சி உணவகம் உங்களுக்கு தெரியும், அதிலே கூட நிறைய பேர் சாப்பிட்டு கொண்டு வந்தவங்க, எல்லாருமே வந்தவங்க. ஆனால் தூக்குறதுக்கு அதில் நின்று ஆக்கள் பார்த்தீங்கன்னா 6-7 பேர் தான். அது மாதிரி நிறைய நேரத்துக்கு பிறகு அத்தனை பேர் வந்து சேர்ந்து தூக்கினவங்க. அவருக்கு ஒன்று நடக்குமா இருந்தால் அது பார்த்தீங்கன்னா நாங்கள் செய்த பிள்ளை. அவ்வளவுத்துக்கு நாங்கள் யோசித்து அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆள் உடனே ஏற்றிருக்கோம். ரத்தம் அவ்வளோத்துக்கு போயிட்டுது. சீரியஸான நிலைமையில் பார்த்தீங்கன்னா போனவர் சரியான கேவலமாக இருக்குது. தமிழாக்கள் உண்மையாக அப்படி இருக்காங்கோ. என்ன சொல்கிறது, ஃபேஸ்புக்கில் சண்டை பிடிக்கிறது சரி, ஃபேஸ்புக்கில் ஃபோட்டோ போட்டு இதான்றது, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. அதெல்லாம் ஒரு மண் விளங்குதா. நீங்கள் உண்மையாகவே பற்றான ஆக்களாக இருந்தால் உண்மையாகவே ரோட்டில் விழுந்து கிடக்கிறவன் இயலாமல் இப்படி அச்சம்பட்டுருக்காங்க, உதவிகளை செய்யுங்கோ. எங்கட மக்களை நாங்கள் தான் காப்பாற்றணும். அதை முதல் விளங்கி கொள்ளுங்க. நாங்கள் எங்கட மக்களுக்காக குரல் கொடுத்தா தான் மற்றவங்களும் எங்களுக்காக குரல் கொடுப்பாங்க.